என்னம்மா நீ இங்கே தான் இருக்கியா? வீடு பூரா தேடிட்டேன், எங்கே யாரையுமே காணோம். நான் தான் வீட்டில் இருக்கேன்ல, அப்புறம் யாரை காணோம் நீ தேடிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, சாதனா காணோம், ஸ்வேதா காணோம், அப்பாவையும் காணோம். வீடு திறந்து கிடக்கேன்னு பார்த்தா நீ மேலே வந்து உட்காந்துருக்க. உங்கள் அப்பா எங்கே வீட்டில் இருக்காரு? வேலைக்கு போகலேன்னே பேர், ஆனால் வீட்டில் இருக்கிறதே இல்லை. எங்கே போகிறாரு வராரு தெரியவே இல்லை. வேலைக்கு போகிற மாதிரி காலைல போகிறவர் சாயங்காலந்தே வராரு. அவர் எங்கே போகிறாருன்னு யாருக்கு தெரியுது? சரிம்மா, அப்பாவும் தெரியுமே. சாதனாவையும் ஸ்வேதாவையும் காணோம். 2 பேரும் எங்கே போக போகிறாங்க? ஜோடியாக சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. ஏப்பா நீ ஆஃபீஸ் போனோன்னே வந்துட்டேன், ஏன் வேலை இல்லையா? இல்லை உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என் உடம்புங்க நல்லா தான் இருக்குது. ஒரு மீட்டிங் போகிற ஆள் இன்னைக்கு வரல, லீவ் போட்டாங்க. இப்போ நான் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் போயிட்டு வர்றதுக்கு நாளைக்கு ஆயிரும். அதான் வீட்டில் வந்து சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அவள் கோயிலுக்கு போயிட்டாங்கிற. இனிமேல் சொல்லிட்டு எப்போ போகிறது அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீ போப்பா, நீ போய் ஃபஸ்ட்டு வேலையை பாரு. அவள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னா முக்கியம் இல்லை, அவள் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா, நீ மறந்துடாத. அவள் கேட்டாங்கிறக்கா இல்லை, அவள் கேட்பா. என்னை கேட்காம இருப்பாளா? நான் வீட்டுக்கு வரலைன்னா அப்புறம் சொல்லாமல் போயிட்டோம்னா என் மேலே கோச்சுப்பா. அதனாலே சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். அவள் கோயிலுக்கு போயிட்டா போல. சரி சொல்லிடுமா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. நாளைக்கு தான் வருவேனா? நாளைக்குமே வாரனான்னு தெரியல, இல்லைன்னா நாளை கழிச்சு தான் வருவேன். 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீ சாதனா கிட்ட சொல்லிடு. சரிப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த டைம் ஆச்சுன்னு சொல்கிறீல்ல, கிளம்பு. அந்த அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கம்மா, உன் கோபத்தை ஈகோவையெல்லாம் அவகிட்ட இப்போதைக்கு காட்டாத. நான் இருந்தாலே இவள் ஒழுங்காக சாப்பிட மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. நான் இல்லைன்னா சுத்தமாக எதுவுமே பண்ண மாட்டா. கொஞ்சம் பார்த்துக்கம்மா, எனக்காண்டிம்மா. சரிடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்புடா. சரிம்மா, உன்னை நம்பிதாம்மா சொல்லிட்டு போறேன். ஸ்வேதா இருந்தால் அவட்ட சொல்லிட்டு போவேன். அவளும் கோயிலுக்கு போயிட்டா போல. சரி, போய் மெதுவாக சாமி கும்பிட்டு வரட்டும். நீ மறந்துடாம சொல்லிடு, அப்பா கிட்டேயும் சொல்லிடு. சரியா? நான் வரேன். கார்த்திக் ஊருக்கு போயிட்டேன். 2 நாள் ஆயிரும் எப்படியும் வர்றதுக்கு. இவன் வந்து கேட்டா நம்ம சொல்லவே கூடாது எங்கே போயிருக்கேன்னு. ஒரு நாள் முழுக்க நல்லா அழுகட்டும், அழுது புலம்பட்டும். அவளை நல்லா கஷ்டப்படுத்தி பார்க்கணும். எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டில் இருந்துக்கிட்டு என் புள்ள கல்யாணத்தையும் அவள் தான் முடிவு பண்ணுறா, என் பொண்ணு கல்யாணத்தையும் அவள் தான் முடிவு பண்ணுறா. நான் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டில்? பொம்மை மாதிரி இருக்கேன். இவள் வச்சதானே சட்டமாக போச்சு. இருக்குடி, என் பையன் ஊருக்கு போயிட்டான்ல, 2 நாள் அழுது புலம்பு வடி பாரு. இதான் நல்ல சந்தர்ப்பம். அவளை வீட்டை விட்டும் துரத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நினச்சது எதுவுமே நடக்க முடியாது. அட்லீஸ்ட் 2 நாளாச்சும் அழுதுகிட்டு இருக்கட்டுமே, அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஆமாம், அதுதான் கரெக்டு. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவள் சொல்கிறது தானே நடக்குது, அவள் ராஜ்யம் தானே நடக்குது. அதனால் இப்படி தான் பண்ணணும். அவட்ட சொல்லவே கூடாது. எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியலேன்னு சொல்லிடுறான். எப்படியும் ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது. அவள் ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது நமக்கு நல்லா வசதியாக போச்சு. 2 நாளைக்கு கார்த்திக் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அழுதுகிட்டே இருப்பா. கிடக்கட்டும், இதாண்டி உனக்கு வேணும். கடவுள் நமக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. 2 நாளைக்கு அவளை தான் கஷ்டப்படுத்தி பார்ப்போமே. நல்லா பார்த்துக்கவான். நான் இதுக்கு அவளை நல்லா பார்த்துக்க போகிறேன். நானா முடியாமல் கிடந்தா என்ன, அவளை என்னை பார்க்க போகிறா? அத்தை நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்காம தான் விட போகிறா. அதனால் அவளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை. என் பொண்ணு வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்க போகுது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, நல்லா மாறிட்டா. எல்லாம் மாப்பிள்ளை வந்த நேரம், கல்யாணம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா மாறிடுவா அப்படின்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அது எல்லாம் இப்படி மண்ணோட மண்ணாக போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மித்ராவாக தான் இருக்கும். அவள் தான் மாப்பிள்ளைட்டு இப்படி சொல்லியிருப்பா. அவள் போக்கே கொஞ்ச நாள் சரியில்லை. திடீர்னு மாறும்போதே எனக்கு டவுட் வந்திருக்கணும். சரி மாறிட்டாளே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தா தானே தெரியுது. மாப்பிள்ளைகிட்டே பேசி அவரையே கல்யாணம் வேணான்னு சொல்ல வச்சுட்டான். இனிமேல் நல்ல பையனை பிடிச்சி நான் எங்கே கண்டுபிடிச்சி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியல. அவள் தலையில் அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாளே. அவங்க பெற்றது 2ல் ஒன்றாச்சும் ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக இருந்தால் மனசு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி 2 இப்படி போச்சுக்கோன்னா நான் என்ன பண்ணுறது? 2மே வளர்த்த விதம் சரியில்லை. ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்துட்டேன். அதை தான் நான் பண்ண பெரிய தப்பு. சின்ன வயசுலேயே கஷ்டத்தை காட்டி வளர்த்துருந்தேன்னா இப்போதைக்கு இப்படி வந்திருக்காதுகள்ல. பையனே இப்படி தருதலையா ஜெயிலு அது இதுன்னு போயிட்டு சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன். பொண்ணாச்சு கொஞ்சம் இதாக பேசினாலும் ஒவ்வொரு நேரம் சொல்கிறத கேட்குறது இல்லையா? இந்த வாழ்க்கையே போச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறாளோ? நல்லா அவள் சந்தோஷமாக தான் இருப்பாள் கல்யாணம் நின்றுச்சுன்னு. அம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. டீ போட்டு தரியா? டீ குடிச்சிட்டு தம்பியை வேறு இன்றைக்கி பார்க்க போகணும். ஜாமீனில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தல்ல, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்கா? தம்பி இன்னைக்கு வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? டீ தானே
போட்டு தரேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் இருக்க வரைக்கும் ஏதோ பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல. நிம்மதியாக கண்ணை மூடுவோம் பார்த்தா அது நடக்காது போல். உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்க. சரி என்னமோ பண்ணுங்க. நான் சொல்கிறத இங்கே யார் கேட்குறது? என்னம்மாச்சு இப்போ? அதான் தம்பி இன்னைக்கு வந்துடுவேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் ஏன் சும்மா போட்டு குழம்பிக்கிட்டே இருக்க? நீ சாப்பிட்டியா இல்லையா? ஒன்றும் இல்லடி, என்னோட தலையெழுத்து இப்படியே புலம்பிக்கிட்டே திரியணும், மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கு என்ன, உனக்கு என்ன? நீ நினச்ச காரியெல்லாம் நல்லா நடக்குதுல்ல, டீ தானே வேணும், போய் உட்கார், போட்டு வந்து தாரேன். பெற்று தொலைஞ்சிட்டேனே, வேறு என்ன பண்ணுறது? என்னம்மாச்சு இப்போ? எதுக்குமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நல்லா தானே பேசினேன், எதுக்குமா நீனு என்னை கஷ்டப்படுத்துகிற? எதாக இருந்தாலும் சொல்லுமா. அதான் தம்பி வந்துடுவேன்னு சொல்கிறேன், அப்புறம் நீ என் மேலேயே கோவப்பட்டியன்னா நான் என்ன பண்ணுறது? அவனை பற்றி யார்டி கவலைப்படுறது? எல்லாம் உன்னை பற்றி தாண்டி. அவன் எப்படியோ தருதலையே போயிட்டு போகிறேன் வீடு. அவனெல்லாம் இனி திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீ கொஞ்சம் நல்லா தானே இருந்த ஒரு வாரமாக, மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டே போல். அப்புறம் எதுக்கு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட? எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே. நீ எப்பவும் போல் இரு, உன் காரியம் உனக்கு நடந்துருச்சு, இனிமேல் நீ கவலைப்பட வேணாண்டி. என்ன அம்மா இப்படி பேசுகிறாங்க? எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியலையே. நான் அப்போ தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. சும்மா இருக்கும்போது எதுக்கு அம்மா திட்டுறாங்க? அப்போல்லாம் திட்டவும் மாட்டாங்களே. இதவும் நடந்திருக்கு. ஒருவேளை சுரேஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா இருக்கும். அவர் வீட்டில் சொல்ல போகிறோம் தானே சொன்னார். அவர் தான் சொல்லியிருப்பார். நான் தான் சொல்ல சொன்னோம்னு நினச்சிருப்பாங்க அம்மா. முன்னாடி நான் தான் சொல்ல சொன்னேன், ஆனால் இப்போ நான் சொல்லலையே. அதை அம்மாவுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அம்மா, சுரேஷ் எதுவும் உன்னை பார்க்க வந்தாரா? ஆமாம், காலையில் பார்த்துட்டு தான் போனார். கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் நீ பண்ண வேலை தானடி. அந்த தம்பி அப்படிலாம் மனசு சொல்லியிருக்காது. ஏன்னா உன் பின்னாடியே வந்துச்சு. நீ எவ்வளோ திட்டிருப்ப, அப்போவும் பின்னாடி தாண்டி வந்துச்சு. ஆனால் எப்படி உனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு? நீ கூட மாறிட்ட, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன்டி. ஆனால் இப்படி என் தலையில் இடியை தூக்கி போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடி. சரி விடு, உன் வாழ்க்கை, நீ என்னமோ பண்ணு. இதுக்கு மேலே யாரையும் வற்புறுத்தக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது சொல்லு. அம்மா, நீனும் என்னை புரிஞ்சுக்கலையாம்மா? நான் பழைய மாதிரியே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீல்ல நீ? ஆனா என்னாச்சு மித்ரா, இப்போ நீ எதுக்கு அழுகிற? நீ என்ன சொல்கிற? அப்போ நீ சொல்லலையா மாப்பிள்ளைக்கிட்ட? அவராக தான் சொன்னாரா? ஆனால் அவருக்கு உடைய ரொம்ப பிடிக்குமே, அவர் அப்படி சொல்ல மாட்டார். வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பா? ஒருவேளை உன் தம்பி ஜெயிலுக்கு போகும் யோசிச்சு பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறாரா? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லைம்மா. நான் முன்னாடி பிடிக்கல, அதனால் வேணான்னு தான் சொன்னேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கணும் போல் இருக்குமா. என்னடி சொல்கிற? நீ தான் உங்கள்கிட்ட நிப்பாட்ட சொல்லி சொன்னியா? ஆமாம்மா, அது முன்னால் ஸ்டார்டிங்கில் பிடிக்காதப்ப அப்போதைக்கு சொன்னேன் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி நினைப்பே இல்லைம்மா. நான் எந்த அளவுக்கு மாறிட்டோம்னு உனக்கே தெரியும்ல, நீ பார்க்குறல்ல. இதெல்லாம் நீ பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாம்மா? இல்லைம்மா, நிஜமாவே நான் மாறிட்டேன். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதை சொல்லலான்னு தான் போனேன். ஆனால் அவரே நான் வேணான்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எப்படிம்மா நான் சொல்ல முடியும்? நான் மறுபடியும் சொன்னால் நான் அவரை ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறேன்னு கூட சொல்லுவார். என் மனசை அவர் புரிஞ்சுப்பாரான்னு தெரியல. அதனால தான் நான் சொல்லாமலே வந்துட்டேன். என்னடி பண்ணி வச்சுருக்க நீ? லூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்க. நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகும்போது இப்படி பண்ணி வச்சுட்டியேடி. நீ முன்னாடி சொன்னது உனக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தை அமைஞ்சிருக்குன்னு பார்த்தியா? இதுக்கு தாண்டி சொல்கிறது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், வாயை எதுலேயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்போ பாரு, நீ பேசாமல் அவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர்கிட்ட சொல்லும் போது நீ என்ன வாயில் கொழுக்கட்டையே வச்சுக்கிட்டு நின்று நான் போய் பேசட்டுமா மாப்பிள்ளைகிட்ட? தெரியலம்மா, அப்போதைக்கு பிடிக்கல, அப்போதைக்கு சொன்னது. இப்போ அது எனக்கே இப்படி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. சரி விடுடி, நடந்தது நடந்து போச்சு. மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே போறண்டி. நானும் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன், நீ மாறிட்டியோ அப்படின்னு பயந்துட்டேன்டி. நல்ல வேளை என் பொண்ணு முன்னாடி மாதிரி மாறலை, அப்படியே இருக்கா. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான். இல்லைம்மா, நீ ஒன்றும் பேச வேணாம், நானே பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். இப்போ தம்பியை வேற கூட்ட போகணும்ல, போயிட்டு வரோம். வரப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு எல்லாம் வேணுமா? நான் எல்லாரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிக்கிறேன், வீடு. சரி நான் கிளம்பவா? இருடி, டீ கேட்டியடி, அதையாச்சும் குடிச்சிட்டு போடி. இல்லை வேணாம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கூட என்னை நம்பாமல் கேட்டியா? நீ எப்படி நம்புவ? நான் அப்படி தானே, அதனால நீ அப்படி தான் பேசுவேன். ஒன்றையும் தப்பு சொல்ல முடியாது, எல்லாம் என்னால் தான். நான் பட்டு இப்போ தான் திருந்துறேன். ஆனால் திருந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு தெரியலை.
பார்க்கலாம். சரி நான் வரேம்மா. நான் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவன் வந்தோடனே எதுவும் மட்டும் சொல்லாத, பாவம். இல்லை மித்ரா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ மாறிட்ட பாரு. அந்த மாதிரி அவனும் மாறினா எனக்கு சந்தோஷம் தானேடி. வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல, மெதுவாக போய்க்கிட்டோம். நான் சமைச்சு சாப்பாடு போடுறேன்டி. அவன் ஒழுங்காக இருந்தான்னா எனக்கு அது போதும்டி. சரிம்மா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ எதுவும் பேசாமல் இருந்தால் அதே போதும். நான் வரேன். பேசாமல் மாப்பிள்ளை தம்பிகிட்ட நம்மளே போய் பேசிடுவோமா? இவன் முன்னாடி மாதிரி இருந்தால் சிடுன்னு வெடுன்னு யாரும் பார்க்காம பேசிடுவா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் யோசிச்சான் பண்ணுறா. அது கரெக்டு தான். இருந்தாலும் அவள் வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாத்தையும் தெளிவாக பேசுகிறது நல்லது தானே. பார்ப்போம். அவள் சொல்லலைன்னா நம்மளே தான் பேசி சேர்த்து வைக்கணும். வேறு வழியே இல்லை. நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு மாறி இருக்காளே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் மாப்பிள்ளை தம்பி தான். அவரோட தான் அவள் சேரணும். அதுதான் நல்லாவும் இருக்கும், நல்லா சந்தோஷமாகவும் இருப்பா. அவள் எனக்கும் பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பக்கத்திலே இருப்பாள். வேறு எங்கிட்டாச்சும் கட்டி கொடுத்து அவள் கஷ்டப்படுறதை பார்க்க நம்மளால் முடியாது. பக்கத்திலே வச்சுக்கிட்டா தான் நமக்கும் நல்லது. நல்ல பையனாகவும் இருக்கார். நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவரும் அவர் தான். அத்தை அத்தை, அவர் என்ன ஆஃபீஸ்லேருந்து வரல? உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாரா? நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கும் ஃபோன் பண்ணலை. ஏம்மா, உங்ககிட்ட தானே அண்ணி கேட்குறாங்க. நீ வாட்டுக்கு எனக்கு என்னன்னு காதில் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க. அண்ணன் ஃபோன் பண்ணானா இல்லையா? ஏதாச்சும் ஒன்று சொன்னா தானே தெரியும். டைம் ஆச்சு, அண்ணன் வர டைம், இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அவனும் ஃபோன் பண்ண காணோம். என்ன ஏதுன்னு கேட்டால் நீ என்னன்னு கண்டுக்காமல் இருக்க. ஏண்டி, ஆஃபீஸ் போனவன் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், வருவேன். அதுக்கு கரெக்ட் டயத்துக்கு வருவானோ? நீங்கள் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துறீங்க அண்ணக்கா வடியை. வருவேன், இருங்க. இப்போ எதுக்கு சார்ந்த அப்படி மூஞ்சியை காட்டுற? அவன் என்ன தப்பா கேட்டுட்டா? டைம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு கேட்டது தப்பா? சாதனை ஏதாச்சும் கேட்டால் பதில் சொன்னா என்ன? காதில் வாங்காத மாதிரி இருக்க. வர நீ சரியே இல்லை. இன்னும் நீ மாறாமல் திரியிற. அப்புறம் நான் நல்ல குணமாக தெரியாது சொல்லிவிட்டேன். இல்லைங்க அத்தை, எப்பவும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க. இவ்வளோ நேரம் ஆகாது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். எதுவும் வந்துட்டு மறுபடியும் எதுவும் போனாங்களா, இல்லை உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா நான் ஃபோன் எடுக்காமல் இருக்கவும் அப்படின்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எங்கே அவன் சொல்கிறதையா கேட்குற? அவன் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேங்கிற. அதை நினச்சி எங்கிட்ட உட்காந்துட்டு நைட் ஆனோன்னு வருவோம்னு இருக்கானோ தெரியலை. சும்மா எதுக்குமா சம்மந்தம் இல்லாததெல்லாம் பேசுகிற? அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டையா? அண்ணன் சும்மா மாத்திரை சாப்பிடாது, ஜூஸ் சாப்பிடாது, அதுக்கு கோச்சுக்கும். அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு அண்ணன் இருந்துருமா? ஏண்டி இருக்க மாட்டேன், அதெல்லாம் இருப்பேன். அதுக்கெல்லாம் கோவம் வராத. எது சொன்னாலும் இவ கேட்குறது இல்லை. அது நொட்டை இது நொட்டை, அது பிடிக்காது இது பிடிக்காது சொன்னால் பாவம் புள்ள நொந்து போயிட மாட்டேன் சொல்லி. அதனால தான் எங்கிட்டாச்சும் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவளுக்கு பயந்துக்கிட்டு இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணுன்னு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாடி. இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லுவேன். அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கும், அதனால இல்லை இருந்திருப்பேன். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சாதனா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. கார்த்திக் ஆஃபீஸில் தான் ஏதாச்சும் வேலையாக இருப்பேன். அதனால தான் ஃபோனும் அடிச்சிருக்க மாட்டேன். ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கிடந்திருக்கும். நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. நீ எதுக்கு தாம்மா இப்படி பண்ற? உனக்கு கண்டாலே எனக்கு வர பிடிக்கவே மாட்டேங்குதுமா. எல்லா அம்மாவும் எப்படி இருக்காங்க, நீனே இருக்கியே. எல்லா நேரமும் வெறுப்பையே காட்டுவியா? எப்பாச்சும் ஒரு நாள் சண்டை வந்தா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் மல்லு கட்டுறதுக்குனே குறியா நிக்கிற. அண்ணன் வரலையேன்னு பதட்டமா தானே வந்து கேக்குறாங்க. இப்படி மூஞ்சியை காட்டுற, எந்த நேரத்துல எப்படி பேசுறேன்னு கூட உனக்கு தெரியாதேம்மா. ஆமாடி, உனக்கு இந்த அம்மாவை கண்டாலே பிடிக்காது. இப்போ தான் புதுசாக ஒருத்தி வந்துட்டாலே, எப்போ பார்த்தாலும் அண்ணி நொண்டின்னு அவள் பின்னாடியே சுற்றுறேன். ஏன்னா அவள் தானே உனக்கு செய்யணும். என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் செய்கிறக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த அம்மாவை பிடிக்காமல் போயிடும், என்னை கண்டுக்கவும் மாட்டேன். ஆனால் அவள் அப்படி இல்லையே, எல்லாத்துக்கும் அவள்கிட்ட தான் நீ கையேந்திர மாதிரி இருக்கணும். அதனால் ஐஸ் வச்சு அவள் பின்னாடியே சால்ரை அடிச்சுக்கிட்டு திருடி நீ நல்லா வந்துடுவேன். அத்தை, எதுக்கு இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணை பார்த்து அவ என்ன சால்ரா அடிக்கிறா? அப்படின்னா அவளுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஏன் எனக்கு கூட தெரியாது. நீங்க ஏன் சும்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அதை நம்பலாண்டி. உனக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிற பாரு, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஒன்றும் தெரியாமல் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஒன்றும் தெரியாமல் தான் என் புள்ள மனசை மாற்றினேன். ஒன்றும் தெரியாமல் தான் என் பொண்ணு மனசையும் மாற்றி எல்லார் வாழ்க்கையும் நீ தானே முடிவு பண்ணுற. இது எல்லாத்தையும் ஒன்றும் தெரியாமல் தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவேன். கார்த்தி எங்கே போய் உட்காந்துருக்கானோ பாவம். எல்லாம் உன்னை கட்டின நேரம் தாண்டி. என்னைக்கு நீ வீட்டுக்குள்ளே வந்தியோ ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வருது. என் புள்ள ஒரு நாளாச்சும் இப்படி லேட்டாக வந்திருக்கானா பாரு. இன்னைக்கு இன்னும் ஆளையே காணோம். எல்லாம் ஒன்னால தான். அவன் சொல்கிறத நீ கேட்குறியா? கேட்டால் தானே நீ சொல்கிறதே அவன் கேட்குற மாதிரி இருக்குது. போடி போ, என் புள்ள நிம்மதியை கெடுத்துப்புட்டு நீ மட்டும் நல்லா சந்தோஷமாயிரு. அவன் உன்னை என்னடி வேலை வெட்டியாக பார்க்கலன்னு சொல்கிறேன், நல்லா சத்தா சாப்பிடுந்தானே சொல்கிறேன். அது கூட உனக்கு மேலும் வலிச்சு கிடக்கு. பாவம் புள்ளைய இப்படி இது பண்ணிட்டியே. மீனா நல்லா இரு. எதுக்கு தாம்மா இப்படி பேசிக்கிட்டே இரு. அப்பா அண்ணனை கூட்டிட்டு வந்துருவார்ல, அப்புறம் இருக்கு, அப்புறம் வச்சுக்கிறீவனே. கூட்டிகிட்டு வருவார்டி, நல்லா கூட்டிகிட்டு வருவார். உங்கள் அண்ணன் ஆஃபீஸில் இருந்தால் தானே கூட்டிகிட்டு வருவார். உங்கள் அப்பா போயிட்டு வெறுங்கையோட தான் திரும்பி வருவார் பாருங்க நல்லா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இவளை திட்டுவீங்க.
ஸ்வேதா, ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி நான் சொல்றது கேட்காம இருக்கும் தான் அண்ணன் கோச்சுக்கிட்டு எங்கேயும் போயிட்டாரா? அப்படின்னா என்கிட்ட வந்து நேரா சண்டை போட்டுடலாமே. அவர் எங்கேயும் போக போறாரு, அதுவும் என்கிட்ட சொல்லாம. அண்ணி, அம்மா ஏதோ உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைச்சா பத்தாதா? அம்மா எப்படா எப்படா நிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன சான்ஸ் வந்தா கூட கோல் முட்டி விடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்பவும் ஏதாச்சும் பண்றாங்க. அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லாம எங்கேயே போறாங்க. இதுக்கெல்லாம் போய் அண்ணன் கோச்சுக்குமா? அதுவும் கரெக்டு தான். ஆனால் இன்னும் காணுமே. வேலை எதுவும் அதிகமாக இருந்தாலும் சொல்லிட்டு போவாங்க. சொல்லவும் இல்லை, ஃபோனும் பண்ணலை. நம்ம ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதாம்மா பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. அதான் அப்பா போயிருக்காங்கல்ல, அப்பா போயிட்டு இப்போ அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இல்லைனாலும் அண்ணனை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, உங்களுக்கு 2 தோசை ஊற்றி தானே, சாப்பிடுங்க முதல்ல. டைம் ஆச்சு. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடலன்னா அப்புறம் அண்ணன் கோச்சுக்கும். வாங்க முதல்ல. இல்லை ஸ்வேதா, எனக்கு சாப்பாடு வேணாம், பசி இல்லை. உங்கள் அண்ணனை காணும், அவர் வரட்டுமே, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அண்ணன் வந்தோன்னு கோச்சிக்கிறோம். அண்ணன் வரும்போது நீங்கள் தெம்பா இருக்கணும்ல. அப்புறம் அண்ணன் வந்துட்டு நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிடலன்னு சொன்னால் ரொம்ப கோச்சிக்கும்ல. நீங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பா இருங்க. அண்ணன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை ஸ்வேதா, எனக்கு என்னமோ பசியே இல்லைப்பா. அது எப்படி பசிக்காம போகும்? மாத்திரை வேற போடணும்ல. வாங்க, நீங்கள் முதல்ல அடுத்த வாரம் செக்கப் போகணும். ரத்தம் ஒழுங்கா இல்லைன்னா அவ்வளோதான். அண்ணன் என்ன பண்ணணும்னே தெரியாது. வாங்க, நீங்கள் முதல்ல தோசை ஊத்தாரு. சரி ஸ்வேதா, வரேன்.